மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே கூட்டணி அமைத்தால் மாநிலத்துக்கு நல்லது. கடந்த 5 ஆண்டு காலம் திமுக மத்திய அரசை எதிர்க்கின்ற ஒரு மனநிலை. எதுக்கிறதாலும் மத்திய அரசை குறை சொல்றது, மத்திய அரசை எதிர்க்கிறது. தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு கிடைக்காது ஒன்றும். அது அதாவது எதிர்க்கிறதுனா வேண்டுமென்றே எதிர்ப்பது. மந்திரியும் மாநிலம் ஒரே அரசு ஒரே கூட்டணியில் இருந்தா நிச்சயமா எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும், எவ்வளவு கட்டுமானங்கள் கிடைக்கும், எவ்வளவு நிதி உதவி கிடைக்கும், அது மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால இனி இதுல டெல்லியில பண்றாங்க, பிஜேபி பண்றாங்க, பிஜேபி கண்ட்ரோல் பண்றாங்கன்னா இதெல்லாம் ஒரு பயந்த திமுகவோட பேச்சு, இது பயந்த முதலமைச்சரோட பேச்சு. நீங்க நிர்வாகம் உங்களுக்கு தெரியல, தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. தமிழ்நாட்டில் தினம் கொலை கொள்ளை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. பெண்களை குழந்தைகளை மானபங்கம் செஞ்சு பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. அதை தடுக்கிறது உங்களுக்கு துப்பு கிடையாது. ஊழல் நடந்துட்டு இருக்குது, எல்லா துறையிலும் ஊழல் நடந்துட்டு இருக்குது. சாராயம் கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்கிறாங்க, சந்து கடையில் வித்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே 24 மணி நேரம் சாராயம் கிடைக்குது. அதை தடுக்கிறதுக்கு துப்பு இல்லை. நீங்க எதுக்கு எடுத்தாலும் பாஜக டெல்லி பாஜகன்னு சொல்லிட்டா என்ன? சரி, நான் கேட்கிறேன், மாநில சுயாட்சின்னு சொல்றீங்களே, நீங்க ஏன் கடந்த 2 வருஷமா உள்ளாட்சி தேர்தல் நடத்தல? நீங்க உள்ளாட்சிக்கு ஏன் நீங்க சுயாட்சி கொடுக்கல? நீங்க சுயாட்சி பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன் நடத்தல? நீங்க என்ன பயம் உங்களுக்கு? நடத்திருக்கலாமே. அப்போ இதெல்லாம் ஒரு பேச்சு, மக்களை திசை திருப்புகின்ற ஒரு பயந்து போன ஒரு முதலமைச்சர், பயந்து போன திமுக கூட்டணி பேசுற பேச்சு இதெல்லாம். ஏன் உங்களுடைய சாதனைகளை சொல்லி நீங்க வாக்கு கேட்க வேண்டியதானே? எதுக்கு உங்களுக்கு 28 கட்சி கூட்டணி? என்ன பயம் உங்களுக்கு? ஏன் இவ்வளோ கட்சி உங்களுக்கு சேரணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கு? நீங்க அவ்வளோ தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ சாதனை செஞ்சிருக்கீங்கன்னா அந்த சாதனையில் நீங்க நின்று இருக்கலாமே. ஏன் உங்களுக்கு பயம்? தோல்வி பயம் வந்துடுச்சு. ஏன்னா நீங்க எதுவும் மக்களுக்கு செய்யல, உங்க வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றல. அதனால அந்த பயத்துல தான் எல்லாம் வாங்கன்னு எதோ சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நிச்சயமா எடுபட போறது கிடையாது. ஆமா, நீங்க கம்யூனிஸ்ட் சிபிஐ பாத்தீங்க, சிபிஎம் பாத்தீங்க, இப்ப விசிகே பாத்துட்டீங்க, காங்கிரஸ் கொஞ்ச நாள் பாத்துறீங்க. நீங்க யாருக்கும் திருப்தியா இல்ல. அதெல்லாம் இதுல தேர்தலில் பிரதிபலிக்கும். அதெல்லாம்